ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய டாபிக் என்னென்னா வேவ் எனர்ஜி, டைடல் எனர்ஜி அண்ட் ஓஷன் எனர்ஜி. அதை பற்றி இங்கே கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேவ் எனர்ஜி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேவ்ன்றது என்னென்னா ரித்மிக் மூமெண்ட் தட் கேரிஸ் எனர்ஜி த்ரூ மேட்டர் ஆர் ஸ்பேஸ். இங்கே ரித்மிக் மூமெண்ட்ன்றது இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், மியூசிக்னு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ மியூசிக்கில் வந்து எப்படி ரிதம் மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது, அந்த மாதிரி இந்த வாட்டரில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப் அண்ட் டவுனாக போயிட்டு வர்றது தான் நம்ம ரித்மிக் மூமெண்ட்னு சொல்கிறோம். அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து மூவ் அப் அண்ட் டவுன் இன் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு வந்து போகாதான். அதுக்கான ரீசனை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் சில டைம் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டாகவும் போகும், அது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ், அதை பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா த வேவ் லென்த் டிக்ரீசஸ் அண்ட் வேவ் ஹைட் இன்க்ரீசஸ் ஆஸ் வேவ்ஸ் அப்ரோச்சஸ் ஷோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு வேவ்ஸ் வந்து ஷோர் வந்து அடையுதுன்னா அதோட வேவ் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, இப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து சடனாக இப்படி ஃப்ளோ ஆகிட்டு வரும்போது அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும் அந்த ஷோரில். அப்படின்ற போது அதோட வேவ் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதோட வேவ் ஹைட் வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதோட வேவ் ஹைட் வந்து சடனாக அதோட எனர்ஜி அப்படியே தான் இருக்கும். அங்கே வரும்போது அதோட வேவ் லென்த் வந்து சடனாக ஃபோர்ஸாக கிராஷ் ஆகிறதுனால அங்கே டிக்ரீஸ் ஆகலாம். இருந்தாலும் அதோடைய எனர்ஜி அப்படியே இருக்கிறதுனால அது வந்து சடனாக மோதும் அதோடைய மாலிகுல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹைட்டை வந்து க்ரியேட் பண்ணுது. அதுதான் அங்கே வேவ் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. When a wave breaks against the shore, the crest outruns the trough and crest collapses அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதுக்கு என்ன ரீசன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லை, அந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு வந்து எப்பவுமே போகாதுன்னு, அந்த ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் தான் இந்த பிரேக்கர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக்கர்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணியிருக்காங்களா. அந்த பிரேக்கர்ன்றது என்னென்னா, வாட்டர் மூவ்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் அட் திஸ் பாயிண்ட். இந்த இடத்துல மட்டும்தான் அந்த வாட்டர் வந்து ஃபார்வர்ட் பேக்வேர்டில் போகும். மற்றபடிக்கு இந்த வாட்டர் மாலிகுல்ஸும் வந்து மூவ் அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும். இங்கே க்ரஸ்ட்ன்றது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ வேவ் அண்ட் ட்ரஃப்ன்றது வந்து லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ வேவ். இப்போது க்ரஸ்ட் வந்து இங்கே அவுட்ரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அவுட்ரன்ஸ்னால் என்னென்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக போகுன்ற மீனிங். இப்போ க்ரஸ்ட் வந்து ட்ரஃப்பை விட ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போனா அந்த ஷோரை வந்து அந்த வேவ்ஸ் வந்து அடையும் போது, அப்போது வந்து அந்த க்ரஸ்ட் வந்து ட்ரஃப்பை வந்து கொலாப்ஸ் பண்ணி அங்கே பிரேக்கர் அப்படின்ற ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணுது. பிரேக்கர்னால் என்ன, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வாட்டர் மூவ்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட். இது வந்து எக்ஸப்ஷன் கேஸ், அதை மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்னென்னா வேவ் எனர்ஜி. வேவ் எனர்ஜி ஆர் வேவ் பவர் இஸ் எசென்ஷியலி பவர் ட்ரான் ஃப்ரம் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக விண்ட் ப்ளோஸ், அந்த விண்ட் ப்ளோவால் தான் நம்மளுக்கு வந்து அந்த வாட்டருக்கு வந்து ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகி அந்த எனர்ஜியால் தான் அது வந்து அப் அண்ட் டவுனாக நம்மளுக்கு வேவ்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. தே ஆர் பவர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஆமாம், உண்மையாக தான். வேவ்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மோர் எலக்ட்ரிசிட்டியை வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ அந்த க்ரியேட் பண்ண அந்த எலக்ட்ரிசிட்டி வச்சு நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், பவரிங் பிளான்ஸ், பம்பிங் ஆஃப் வாட்டர் எக்ஸெட்ரா. இது வந்து அந்த ஹார்னஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதனால தான் இது அந்தளவுக்கு ரொம்ப பாப்புலராக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த வேவ் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு எப்போ பாப்புலராக நம்ம எல்லோரும் திங்க் பண்ண ஆரம்பித்தோன்னா 1963 ஆயில் க்ரைசிஸ்க்கு அப்புறம் தான். அப்போ வந்து ப்ரொஃபஸர் ஸ்டீஃபன் ஹியூக் சால்டர் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிவைஸ் வந்து இன்வென்ட் பண்ணார். சால்டர் டியூக் வேவ் எனர்ஜி டிவைஸ். அந்த டிவைஸ் வந்து 90% ஆஃப் வேவ் மோஷனை வந்து அந்த அப் அண்ட் டவுன் போயிட்டு வர அந்த வேவ் மோஷன்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த 90% எலக்ட்ரிசிட்டியை வந்து கன்வெர்ட் பண்ணுது. அது வந்து 80% எஃபிஷியன்சியாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னென்னா அந்த வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். நான் முன்னாடி சொன்னேன்ல, க்ரஸ்ட்டு, ட்ரஃப்பு, வேவ் ஹைட்டு, வேவ் லென்த்து, அதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போது சன் ரேஸ் வந்து இடத்துல படும்போது வார்மிங் கண்டிஷன் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த வார்ம் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு விண்டாக வந்து மாறுது. இப்போது அந்த விண்டு வந்து அந்த எனர்ஜி வந்து வாட்டருக்கு தருது. அந்த வாட்டர்னால் அப் அண்ட் டவுன் போகிறதுக்கான எனர்ஜி வந்து அந்த விண்டு வந்து தந்திருக்கு. அந்த எந்த அளவுக்கு வந்து அந்த எனர்ஜி தருதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த எனர்ஜி வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, விண்ட் ஸ்பீடு, லென்த் ஆஃப் டைம், டிஸ்டன்ஸ் ஓவர் விச் த விண்ட் ப்ளோஸ், எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து அது ட்ராவல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பொறுத்து தான் அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி வச்சு தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓஷன்ஸில் வந்து நிறைய எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து லேண்டில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ வந்து அந்த விண்டுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து விண்டு ஃப்ளோக்கு வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ ஓஷன்ஸில் வந்து லேண்ட் இல்லாததுனால அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. அப்போ வந்து விண்டு ஃப்ளோ நல்லா இருக்கும்.
அப் அண்ட் டவுன் வந்து ஈஸியாக போயிட்டு வரதுனால, அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் போயிட்டு வரதுனால நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், மெக்கானிக்கல் ஃபோர்ஸை வச்சு தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்மளுக்கு நிறைய படிச்சிருக்கோம். மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதுக்கு வந்து நல்ல மோஷன்ஸ் வந்து வேணும். அது வந்து ஓஷன்ஸில் இருக்கிறதுனால நம்ம ஓஷனில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். வேவ் எனர்ஜி வந்து எப்படி ஹார்னஸ் பண்ணணுன்னா அதுக்கு வந்து அந்த டிவைஸ் வந்து செட் பண்ணணும். அப்படி வந்து செட் பண்ணி நம்ம வேவ் எனர்ஜி வந்து ஹார்னஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஹிஸ்டாரிக் எவல்யூஷன் ஆஃப் வேவ் எனர்ஜி. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓஷன்லேருந்து நம்ம வேவ் எனர்ஜி வந்து எடுக்கிறதுக்கான பேட்டன்ட் யார் வாங்கியிருக்காங்கன்னா பாரிஸில் வந்து கிராட் அண்ட் இஸ் சன் 1799 அந்த பேட்டண்ட்டை வாங்கியிருக்காங்க. சரி, பேட்டன்ட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1910 ரோயான் ஃப்ரான்ஸ் அப்படின்னு அந்த இடத்த சேர்ந்தவங்க போச்சாக்ஸ் பிரேசிக் அப்படின்றவங்க ஒருத்தர் வந்து அந்த டிவைஸை யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அவர் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணி லைட்டும் பவரும் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சக்ஸஸும் ஆயிருக்காரு. தென் அதோட மாடர்ன் ரிசர்ச் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1940s இன் ஜப்பானில். அதுக்கப்புறம் யோஷியோ மசுடா அப்படின்றவங்க வந்து ஒரு நேவி ஆஃபீஸர் ஜப்பானில். அவர் வந்து ஒரு திங் இன்வென்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஃப்ளோட்டிங் ஆசிலேட்டிங் வாட்டர் காலம். அதை இன்வென்ட் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அந்த வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இதுலேருந்து எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதனால் அவரை வந்து ஃபாதர் ஆஃப் வேவ் எனர்ஜி டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா வேவ் எனர்ஜி டெக்னாலஜிஸ். இப்போ வந்து அந்த வேவ்ஸ் வந்து வர்றதுனால அந்த எனர்ஜி வந்து அந்த வாட்டர் வந்து எந்த அளவுக்கு ரீடைன் பண்ணி வச்சுருக்கோ அதை பொறுத்து 2 இதாக இருக்குது. லாஸ் எனர்ஜி ஸ்லோலி இன் டீப் வாட்டர், லாஸ் எனர்ஜி குயிக்லி ஆஸ் வாட்டர் பிகம் ஷாலோவர் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீப் வாட்டரில் வந்து நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்காது, வாட்டர் மாலிகுல்ஸும் மோஷனில் இருக்காது, அவ்வளோவா இருக்காது. அதனால் அது வந்து எனர்ஜி வந்து ஸ்லோவாக தான் லாஸ் ஆகும். அதே வந்து நம்ம கம்பேர் டு டீப் வாட்டர் கம்பேர் பண்ணும்போது அந்த மேலே இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸோட மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அப்படி இருக்கிறதுனால, அப்படி மூமெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் ஒன்று மோதி அதோடைய ஸ்பீட் வந்து கம்மியாகுது. அதனால எனர்ஜி வந்து லாஸ் ஆயிடுது. அந்த எனர்ஜி கன்வர்ஷன் டிவைசஸ் வந்து நம்ம எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம பார்த்து அந்த ஆப்டிமல் ஆப்ரேஷன், அதுதான் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதை கரெக்டாக பார்த்து பர்டிகுலர் டெப்த்துக்கு அவங்க இன்சர்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா பவர் டேக் ஆஃப் சிஸ்டம் பற்றி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ளூயிட் பவர், மெக்கானிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் பவர், அது 3த்தையும் 3 கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளூயிட் பவர்னு என்ன, அந்த வாட்டரில் நடக்கிற அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெக்கானிக்கல் பவர்னால் அந்த மிஷின் நம்ம அந்த செட் பண்ண டிவைஸ்க்குள்ளே என்னென்ன நடக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு மெக்கானிக்கல் பவரில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பவர்னால் நம்ம மெக்கானிக்கல் பவர்லேருந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றும் போது அங்கே என்னென்ன நடக்கும் அப்படின்றத வந்து அந்த ரெட் கலர், பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா லொக்கேஷன்ஸ், ஆன் ஷோர், நியர் ஷோர், ஆஃப் ஷோர் 3 இடத்துலையும் எந்தெந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்களோ அதை வந்து இங்கே பிக்சராக கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்துக்கலாம். வேவ் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. அதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் அப்சர்வர், அட்டன்யூவேட்டர், ஆசிலேட்டிங் வேவ் சர்ஜ் கன்வெர்ட்டர், ஆசிலேட்டிங் வேவ் காலம், ஓவர் டாப்பிங் டிவைஸ், சப்மர்ஜ்டு ப்ரெஷர் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பாயிண்ட் அப்சர்வர்ன்றது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் டிவைஸ். அது வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும். எங்கேருந்துன்னா எல்லா டைரெக்ஷன்லேருந்து வர எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது வந்து அப் அண்ட் டவுனாக வந்து மோஷன் க்ரியேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி வந்து இது பண்ணலாம். இது வந்து ஒரு மேலே வந்து மிதக்கிற மாதிரி பார்த்தனாவே தெரியும். மேலே மிதக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதிலேருந்து மோஷன்ஸை க்ரியேட் பண்ணி அந்த பேஸ்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த மோஷன்ஸை வந்து அனுப்பும் கீழே அந்த பாட்டமுக்கு. அப்படி பாட்டமுக்கு அனுப்பின உடனே அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பவர் டேக் ஆஃப் சிஸ்டம்னா அந்த எனர்ஜியை வந்து அந்த மோஷனால் க்ரியேட் பண்ணுற அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு அது எப்படி எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பவர் டேக் ஆஃப் சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு டிஸ்பிளேசஸ் ஆர் ரியாக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த இதை வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அட்டன்யூவேட்டர்ன்றதும் ஒரு ஃப்ளோட்டிங் டிவைஸ் தான். அது வந்து எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னா வேவ் டைரக்ஷனுக்கு வந்து பேரலாக செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பேரலாக செட்டாக இருக்கிறதுனால அந்த வேவ் எப்படியெல்லாம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மோஷன்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அது வந்து எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணும்.
அந்த மோஷன்ஸ் வந்து அந்த ஹைட்ராலிக் பம்ப் வந்து உள்ளே இருக்கும். அந்த ஹைட்ராலிக் பம்புக்கு தேவையான மோஷனை அந்த மோஷன்ஸ்க்கு வந்து அந்த வேவ்லேருந்து எடுத்துக்கிட்டு தந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் என்னென்னா ஆசிலேட்டிங் வேவ் சர்ஜ் கன்வெர்ட்டர். அது வந்து இப்போ மூமெண்ட் ஆஃப் வாட்டர் பார்ட்டிகல்ஸ்லேருந்து தான் அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிறத வச்சு தான் அங்கேயும் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஆம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த ஆம்ன்றது வந்து கீழே பார்த்தா தெரியும், கை மாதிரி இருக்கா, அது வந்து பெண்டுலம் மாதிரி மோஷனில் இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு மோஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த மோஷன் க்ரியேட் ஆகிறதுனால அந்த மோஷனை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அந்த மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னென்னா ஆசிலேட்டிங் வாட்டர் காலம். அந்த ஆசிலேட்டிங் வாட்டர் காலம்ன்றது வந்து பார்ஷியலி சப்மர்ஜாக இருக்கும், ஹாலோ ஸ்ட்ரக்சராக இருக்கும். அங்கே வாட்டர் மாலிகுல் வந்து அப் அண்ட் டவுனால் ரைஸ் அண்ட் ஃபால் ஆகிறதுனால அந்த ஏர் காலம் வந்து கம்ப்ரெஸ் அண்ட் டிப்ரெஸ் ஆகுது. அப்படி கம்ப்ரெஸ் அண்ட் டிப்ரெஸ் ஆகிறதுனால அங்கே வந்து ஏர் வந்து அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து அந்த டர்பைனுக்குள்ளே போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கிது. அப்படி டர்பைனுக்குள்ளே போச்சுன்னா அந்த டர்பைன் வந்து அந்த ஏர் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ரொட்டேட் ஆகிறதுனால அங்கே ஒரு மோஷன் க்ரியேட் ஆகுது. தட் இஸ் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அங்கே க்ரியேட் ஆகிறதுனால அது யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னென்னா ஓவர் டாப்பிங் ஆர் டெர்மினேட்டர் டிவைஸ். இந்த டிவைஸ் என்ன பண்ணணுன்னா ஒரு கலெக்டர்ஸ் வச்சுருக்கோம். அந்த கலெக்டரில் வந்து வாட்டர் அந்த வேவ்னால வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணி அது உள்ளே வந்து டர்பைன் இருக்கும். அந்த டர்பைன் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த வாட்டரை வந்து சீக்கே ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகிறதுனால அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் என்னென்னா சப்மர்ஜ்டு ப்ரெஷர் டிஃப்ரென்ஷியல். இங்கே வந்து இது வந்து எங்கே டிவைஸ் வந்து செட் பண்ணுவாங்கன்னா நியர் சீ ஷோரில் அப்படி வந்து அட்டாச் பண்ணுற வாட்டர் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுனால அங்கே வந்து டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது டிவைஸ்க்குள்ளே. அப்படி டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த மோஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டு அந்த மோஷனால் எலக்ட்ரிசிட்டி வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் அதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ரினியூவபிள், என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, அபண்டன்ட் அண்ட் வைட்லி அவைலபிள், வெரைட்டிஸ் ஆஃப் வேஸ் டு ஹார்னஸ், ஈஸிலி ப்ரெடிக்டபிள், லெஸ் டிபெண்டன்சி ஆன் ஃபாரின் ஆயில் காஸ், அதுக்கப்புறம் நோ டேமேஜ் டு லேண்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா சூட்டபிள் டு செர்டைன் லொக்கேஷன்ஸ். அது செர்டைன் லொக்கேஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஃபிட் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் சர்டன் லொக்கேஷன்ஸ்க்கு மட்டும் தான் சூட் ஆகிற மாதிரி இருக்கும். மெரைன் எக்கோசிஸ்டம்க்கு வந்து மேபி ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம் அதில் யூஸ் பண்ணுற அந்த திங்ஸை பொறுத்து. அதுக்கப்புறம் அதோட வேவ் லென்த் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரைவேட் அண்ட் கமர்ஷியல் வெசல்ஸ் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீக் பர்ஃபார்மன்ஸ் இன் ரஃப் வெதர் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்புறம் நாய்ஸ் அண்ட் விஷுவல் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாய்ஸ் பொல்யூஷன் அது ரன் ஆகிறதுனால அதில் ஏற்படுற அந்த நாய்ஸ் பொல்யூஷன் க்ரியேட் ஆகலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ஓஷன் எனர்ஜி. இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி வேவ் எனர்ஜிக்கும் ஓஷன் எனர்ஜிக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதை பற்றி இங்கே பார்க்கலாம். ஓஷன் எனர்ஜின்றது வந்து ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி. அது வந்து இப்போது ஓஷன் வேவ்ஸ், டைட், சலைனிட்டி, ஓஷன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் அதிலிருந்து வர எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஓஷன் எனர்ஜி வந்து க்ரியேட் பண்ணலாம். அது வந்து இப்போ ஓஷன் எனர்ஜியில் வந்து வேவ் பவர் இருக்குது, டைடல் எனர்ஜி இருக்குது. இது எல்லாமே மோரர்லெஸ் எல்லாமே இன்டர்லிங்காக தான் இருக்கும். என்னென்னா வேவ் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, ஓஷன் எனர்ஜி மூணுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம சின்ன சின்ன டிஃப்ரென்ஸை மட்டும் நாம் பார்த்து புரிஞ்சுக்கிறது தான். அதோடைய இன்ஸ்டாலேஷன்ஸ், அதோடைய டிவைசஸ் அதெல்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அப்படி டிஃபர் ஆகிறத வச்சு பண்ணுறது. ஓஷன் எனர்ஜின்றது வந்து அங்கே வேவ் எனர்ஜினா அந்த விண்டு வந்து மேஜராக இருந்தது. இது வந்து ஓஷன் எனர்ஜினா அந்த வாட்டர் சோர்ஸே வந்து எப்படி வந்து எனர்ஜியாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அதில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. அது வந்து ஓஷன் கரண்ட் பவர், ஆஸ்மோட்டிக் பவர், டைடல் எனர்ஜி, ஓஷன் தெர்மல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி.
அதில் ஓஷன் கரண்ட் பவர் பற்றி பார்க்கலாம். ஓஷன் கரண்ட் பவர்ன்றது வந்து கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ். அந்த கைனட்டிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எனர்ஜி வச்சு தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டெம்பரேச்சர், அந்த வாட்டரில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர், விண்டு, சலைனிட்டி, சம்டைம்ஸ் ரொட்டேஷன் ஆஃப் எர்த்து கூட அந்த எனர்ஜி வந்து அந்த அப் அண்ட் டவுன் போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அதெல்லாம் வச்சு தான் அந்த எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எனர்ஜி வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஜப்பானில் வந்து அண்டர் வாட்டர் கைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வந்து இன்சர்ட் பண்ணி அது வழியாக நம்ம வந்து கரண்ட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அந்த அண்டர் வாட்டர் கைட்ஸு. ஓஷன் எனர்ஜி, அந்த ஓஷன் கரண்ட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஜப்பானில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் பவர். இந்த ஆஸ்மோட்டிக் பவர்ன்றது என்னென்னா சீ வாட்டரு, ரிவர் வாட்டரு எடுத்து அதோட சால்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து டிஃபர் பண்ணி பார்த்தோம்னா அதுலேருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி வச்சு தான் நம்ம ஆஸ்மோட்டிக் பவரும் சலனிட்டிக் கிரேடியன்ட் பவரும் எனர்ஜி, அந்த எனர்ஜி தான் அப்படி சொல்லுவோம். 2 மெத்தட்ஸ் இருக்குது அந்த எனர்ஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. ரிவர்ஸ் எலக்ட்ரோடயலிசிஸ் அண்ட் ப்ரெஷர் ரிட்டார்டட் ஆஸ்மோசிஸ் 2 மெத்தட் இருக்குது. இதில் வந்து சீ வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டுமே தனித்தனியாக யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. எது வந்து அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணுதோ, அந்த டர்பைனை வந்து ரன் பண்ண வைக்குதோ, அதை தான் நம்ம வந்து எடுத்துப்போம். அப்படி டர்பைனை வந்து ரன் பண்ண வச்சிருச்சுன்னா அங்கே வந்து கைனடிக் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மெக்கானிக்கல் ஃபோர்ஸு, அந்த கைனடிக் எனர்ஜி வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் இந்த இடத்துல வந்து அந்த டர்பைன், இந்த பிக்சர் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அந்த டர்பைனை ரன் பண்ண வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா டைடல் எனர்ஜி. இந்த டைடல் எனர்ஜியில் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டைடல் எனர்ஜி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் மூனோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால தான் டைடல் வேவ்ஸே வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு நானே தெரிஞ்சுக்கும் போது. டைடல் எனர்ஜி வந்து கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் லார்ஜ் மூவிங் வாட்டர் பாடி, அதனால் க்ரியேட் ஆகுது. இது வந்து விண்ட் எனர்ஜி அண்ட் சோலார் எனர்ஜி வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி, அதை கம்பேர் பண்ணும்போது மோர் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. இது வந்து நிறைய மெத்தட்ஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். டைடல் ஸ்ட்ரீம் ஜெனரேட்டர்ஸ், டைடல் பேரேஜ், டைடல் லகூன், டைனமிக் டைடல் பவர், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டைடல் எனர்ஜியை வந்து நம்ம ஹார்னஸ் பண்ணிக்கலாம். நம்ம நினைக்கலாம் ஏன் வந்து லேண்ட் சர்ஃபேஸில் மட்டும் அஃபெக்ட் ஆகலை. இப்போ லேண்ட் சர்ஃபேஸில் வந்து ஒரு டீ கப் வச்சுருக்கோம், அதெல்லாம் வந்து மூணோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகலை. அந்த ஓஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு வேவ்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது, ஏன் டீ கப்பில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். அதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ டீ கப்புன்றது வந்து ஒரு லோயர் ஒரு ஷார்ட், அந்த என்ன சொல்கிறது, வைடு, அதோட ஏரியா வந்து கம்மி. அதனால் அதில் வந்து அந்த ஃபோர்ஸ் எல்லாம் ரியாக்ட் ஆகிறதுனால அவ்வளோவா இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. அதே ஓஷன் எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்குது, அதில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துலையுமே ஒவ்வொரு எனர்ஜி க்ரியேட் ஆகி அதெல்லாம் ஒன்றா கொலாப்ஸ் ஆகி அதை வந்து ஒரு பெரிய மாஸாக க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேவ்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அதனால தான் அதோட ஏரியா தான் இங்கே மேட்ரு. ஏரியா வந்து அதிகம் ஆக ஆக அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வேவ்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அதுவும் எதனாலனா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் மூணுனால. இன்னொரு டவுட் கூட நம்மளுக்கு வரலாம், ஏன் சன்னும் தான் இருக்குது மூணும் தான் இருக்குது, சன்னில் வந்து ஏன் அஃபெக்ட் பண்ணாதா, சன்னோட கிராவிட்டி இருக்காதா, கிராவிட்டி அதை வந்து அஃபெக்ட் பண்ணாதா, அதனால் எதுவும் இம்பேக்ட் இருக்காதா, இந்த மாதிரி டைட்ஸு ஏதாவது வர்ற மாதிரி இருக்காதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். அதுவும் இருக்குதான். மூணு கம்பேர் பண்ணும்போது சன் வந்து நம்மளை விட்டு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த மூனோட கிராவிட்டி தான் நம்மளை வந்து ஈஸியாக கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. அது வந்து வேவ்ஸ் மூலிமா இருக்கும். சன்னால் வந்து வராதுன்னு சொல்ல முடியாது, சன்னாலையும் வரும். இருந்தாலும் மூணை கம்பேர் பண்ணும்போது சன்னோடது வந்து கொஞ்சம் கம்மி தான். நெக்ஸ்ட் அதோட மெத்தட்ஸ் தான் இங்கே பார்த்துருக்கோம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி டைடல் பேரேஜு, டைடல் கரண்ட் டர்பைன்ஸு, அதோட இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து டைடல் பேரேஜில் பாருங்கள், அதோடய வாட்டர் வந்து உள்ளே வந்து வெளியே போகிறதுனால அந்த டர்பைன் வந்து ரன் ஆகுது. அந்த டைட் கம்மிங் இன், டைட் கோயிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதோட இன்ஸ்டாலேஷன் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரான்ஸில் வந்து லார்ஜஸ்ட் அந்த டைடல் பேரேஜை வந்து பண்ணியிருக்காங்க. அதோட பிக்சர் இது. நெக்ஸ்ட் வந்து டைடல் கரண்ட் டர்பைன்ஸ், அதோடைய இன்ஸ்டாலேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் யூஸிங் டைடல் எனர்ஜி. நம்மளுக்கு நேச்சுரல் திங்ஸை மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இந்த மாதிரி புது புது டெக்னாலஜிஸ்லாம் வச்சு நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய
எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து விட்டுட்டு போகலாம். அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ நேரம் என்னோடய ஸ்பீச்சை வந்து பொறுமையாக கேட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.